100 நாள் வேலை திட்டம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்கீமோட பேர் தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதை வந்து 2005 பாராளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வராங்க. அண்ட் 2006 பார்த்தீங்கன்னா இது நேஷன் வைட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அடல்ட் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 days கேரண்டீட் ஒர்க் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட். இந்த ஸ்கீமை தான் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 2025 ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி புதுசாக ஒரு நேம் வச்சு இந்த ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட நேம் தான் பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன்ற ஒரு புது நேமை வச்சு இந்த திட்டத்தை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் 2025 பார்த்தீங்கன்னா இது சட்டமாக கொண்டு வராங்க. 2026 லாஸ்ட் வீக் அதாவது வெனஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. பழைய ஸ்கீம்ல இருந்து இப்போ அப்டேட் பண்ணிருக்க ஸ்கீம்ஸ்ல என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்கன்றத ரொம்பவே முக்கியமான ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய ஸ்கீம்ல 100 days கேரண்டீட் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா 100 daysல இருந்து 125 days வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. செகண்ட், டெய்லி வேஜஸ் தினக்கூலி பாத்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 200 rupeesன்றது மினிமம் அமௌண்டா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து வேரி ஆகும் அமௌண்ட். பட் இப்போ அப்டேட் பண்ணிருக்க ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மினிமமா பாத்தீங்கன்னா 300 rupees கண்டிப்பா கொடுத்தாகணும்ன்றத ஒரு ரூல்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 300 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட், பழைய ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க அன்ஸ்கில்டு லேபராக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த ஸ்கீம்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் அப்புறம் அந்த ஏரியாவை டெவலப் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சேலரி கொடுக்கறதுக்கு. பட் இப்போ கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் பர்டன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இது வந்து அடிஷனலா இன்னும் வந்து ஒரு பர்டனை கொடுக்குற மாதிரி தான். அண்ட் இந்த ஃபண்ட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் 40% ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்புறம் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் 10% வந்து அந்த ஸ்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணா போதும். அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க இந்த ஃபண்டு. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கலாம்.